வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். எதிர்காலத்திலே நிச்சயமாக உலக அமைதி, உலக சமாதானம் என்று கண்டிப்பாக ஏற்பட போகின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெரும்பாலான மக்கள் என்ன நினைப்பார்கள்? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. உலகமே அப்படித்தான் இருக்கின்றது. உலகில் மக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய போரும் அதனால் பல்வேறு நாடுகளிலே ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பார்க்கும்போது அவ்வாறு தான் தோன்றும். ஆனால் இது போன்ற ஒரு போரை பற்றிய இதை பற்றிய விஷயங்கள் ஊடகங்களின் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது. அதனால அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் நிஜமாகவே அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். தியானம் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். உலகிலே பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலே அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களான முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் அமைதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அது வெளியில கண்டுபிடிக்க முடியாது, வெளியில தெரியாது. நிச்சயமாக அந்த உலக அமைதி என்று சமாதானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். அதற்குத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை இயற்கை இந்த பூமிக்கு குறிப்பிட்ட காலம் அனுப்பி வைத்தது. அவர் ஒரு தனி மனிதராக இருந்து இயற்கை கொடுத்ததை மிக துல்லியமாக புரிந்து கொண்டு அதை சரியான முறையிலே செயல் திட்டம் தீட்டி அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே அவர் கண்ட கனவை கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவர் பார்த்துட்டார். எப்போதுமே மகான்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கும்போது அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருக்காது. அவர் சென்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பூஜைலாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இதான் சொல்லுவாங்க. இருக்கும்போது குருவை மதிக்க மாட்டாங்க, அவர் போனதுக்கு பிறகு விமரிசையாக குரு பூஜை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்களை பொறுத்தவரையில் எந்த மாதிரி ஒரு கூடுவாஞ்சேரியிலே ஒரு குடிசையிலே துவங்கினாரோ, எந்த நோக்கத்திலே எந்த உணர்வோடு அவர் துவங்கினாரோ அவருக்கு அந்த ஏமாற்றமே இல்லாமல் தெல்ல தெளிவாக நன்றாக நிறைவாக எந்த மாதிரி வைத்தோமோ அதுக்கு உண்டான பேஸ் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத துல்லியமாக அவர் நேருக்கு நேர் கண்டார். ஆகவே நிச்சயமா அது ஏற்படும் என்றாலும் கூட உலகில் உள்ள எத்தனை நபர்கள் அந்த இயற்கையை புரிந்து கொண்டு அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு தான் குடும்பம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகின்றார்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. நம்முடைய கடமை
நம்முடைய மனதை நல்ல ஒரு அமைதியான நிலையிலே இருக்க வேண்டும். அதற்கு உண்டான பயிற்சி முறைகள் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அறிவை பயன்படுத்தி சரியான முறையிலே, அதாவது நம்முடைய அறிவை சரியான முறையில நடத்தணும். வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு முன்பாக இருந்த ஆன்மீக அமைப்பு எப்படி இருந்தது, அவர்கள் எதுவெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா தனக்கென்ற ஒரு பாணியிலே, அதாவது அந்த அறிவை கொண்டு சிந்தனை செய்த நிலையிலே பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. தனக்கே உரித்த பாணியிலே மிக அற்புதமாக ஒரு ஒரு திரட்சி முறையை ஏற்படுத்தியவர் வேதாத்திரி மகரிஷி. அதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். துணிச்சலை விட, அதாவது அறிவை கொண்டு தெளிவாக என்ன செய்தா என்ன விளைவு ஏற்படும், இதுவரை என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், அதை நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனால் இந்த காலகட்டத்தில் தற்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தானே ஆராய்ச்சி செய்து நாள்தோறும் இரவிலே தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய, அதாவது எப்போதுமே இயற்கை அனைவருக்குமே எப்போதுமே கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய மொழி நமக்கு தெரிய வேண்டும். வேதாத்திரி மகரிஷியவங்க ரொம்ப நல்லா புரிந்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமாக எதையுமே எதிர்பார்க்காம இருக்கக்கூடியது, அதாவது புகழுக்காகவோ பொருளுக்காகவோ எதுவுமே எதிர்பார்க்காம தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டுங்கிற பெரும் நோக்கத்திலே இருந்த காரணத்தினால, அது என்ன ஆகுது, எதுக்கு மயங்காம இருந்த காரணத்தினால அந்த இயற்கை என்ன சொல்கின்றது அப்படின்னு புரியுது. அப்ப இயற்கை எப்படி தன்னை வழி நடத்துகின்றதோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு வல்லமை கிடைத்து விடுகின்றது. யார் என்ன மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றிய கவலைப்படாம தெளிவான ஒரு கருத்து இருந்த காரணத்தினால் தொடர்ந்து அதை அவர் மகரிஷி அவங்க நடத்தி கொண்டிருந்தார்கள். அவருடைய 18வது வயது வரை அவர் பெற்றோரிடத்துல தான் வாழ்ந்து வந்தார். அந்த வயதிலே அவருக்கு தெளிவான ஒரு அறிவு, ஒரு ஆராய்ச்சி, ஒரு சிந்தனை அனைத்துமே இருந்தது. எப்படி ஒவ்வொன்றும் காரண காரியத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆராய்ச்சி செய்து தெளிவாக அவர் இருந்தார். தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே தனக்கு தெரியாததை கேள்வி கேட்பது, அவங்க சொன்னாங்கன்னா அதை சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது, இல்லை என்றால் அது தவறு என்று எடுத்து சொல்வது. தனக்கு அறிவுக்கு ஒவ்வாததை அவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கும்போது அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால வேதாத்திரி மகரிஷி அவருடைய தந்தை இவருடைய ஆர்வத்தை பார்த்து, ஆக்சுவலா அவருக்கு வேதாத்திரி மகரிஷியுடைய தந்தை எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் சில பாடல்கள்லாம், சில பதிகங்கள்லாம் அவர் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். அதை மகரிஷி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, இவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு பல்வேறு விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்தார். பிறகு புத்தகங்கள் வாங்கி அதை படிக்க சொன்னார். அதையெல்லாம் அவர் படித்தார். தத்துவத்தை தெரிந்து கொண்டார். இயற்கையிலே அவருக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு ஆராய்ச்சி இருந்தது. அதாவது தெய்வம் அப்படின்னா எது, அது எப்படி இருக்கின்றது, அதை எப்படி தெரிந்து கொள்வது, இறைவனை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இதே ஆராய்ச்சியிலே இருந்தார். அடுத்ததாக உயிர் அப்படின்னா என்ன, உயிர் எப்படி இருக்கின்றது, இந்த பிறப்புக்கு முன்னால இறப்புக்கு பின்னால உயிர் எப்படி இருக்கும், அதை பற்றிய ஒரு சிந்தனை. அடுத்ததாக உலகிலே வறுமை ஏன் ஏற்படுகின்றது, அதற்கு என்ன காரணம், வறுமையை போக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்,
இந்த மூன்றும் தான் அவருடைய 10வது வயதிலே துவங்கி அதுவரை இருந்தது. இந்த வறுமையை பொறுத்தவரை, அதாவது சமுதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், செயலுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், உடல் உழைப்பை நம்ப வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் யாராக இருந்தாலும் வறுமையை போக்கிவிடலாம் என்று அவருக்கு ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் ஏற்பட்டது. எந்த மாதிரி வறுமையில் இருந்தாலும் கூட நாம் அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு செல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இதே போல வறுமையிலே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எப்படி நம்மாலான உதவியை செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்கே அவர் அர்ப்பணித்தார். ஒரு 18 வயதுக்கு பிறகு அவர் தன்னுடைய அக்காள் சகோதரி வீட்டுக்கு போறார். அவருடைய மைத்துனர் இவருக்கு ஒரு வேலையை பார்க்க வேண்டிய பொறுப்புல ஈடுபட்டு ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்போ குதிரை பந்தயம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குதிரை பந்தயத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அதாவது காலை 8 மணிலேருந்து 1 மணி வரை, சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரை அந்த இடத்துல அந்த குதிரை பந்தய இடத்துல டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு 35 ரூபாயோ 40 ரூபாயோ என்ன பண்ண 10 ரூபாயை தன்னுடைய அப்பா அம்மாவை கொடுத்துட்டு மீதி செலவுக்கு வைத்துட்டு முழுமையாக தன்னுடைய சகோதரி கணவனிடத்திலே முழு பணத்தையும் அவர் கொடுத்துருவார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன ஆச்சு, அந்த குதிரை பந்தயம் தடை செய்யப்பட்டது. எல்லா இடத்துலையும் தடை ஏற்படுத்தி விட்டார்கள். குதிரை பந்தயம் நடத்த முடியாது. ஆகவே அந்த வேலை அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. திரும்பவும் அவங்களுடைய சகோதரியுடைய கணவருக்கு இவருக்கு வேலை தேடக்கூடிய அவருக்கு அந்த மாதிரி ஒரு வேலை கிடைத்தது. திரும்ப ஒரு ஃப்ரெண்டுகிட்டலாம் அவர் சொல்லி வைக்கிறார். அவருடைய நண்பர் ஒருத்தர் வேதாத்திரிய மகரிஷி அவர்களை மவுண்ட் ரோட்ல அரியர்கிற உட்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இவரை அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பதற்கா சிபாரிசு செய்கிறாங்க. அவருக்கு அன்னைக்கே அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. அந்த மாலை வீட்டுக்கு வராங்க. அப்போ சொல்கிறாரு, இவர் படித்த படிப்புக்கு நாம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை. அந்த வேலையை பிறகு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மெசஞ்சர் போஸ்ட் தான் கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷிக்கு கூட அது அந்த மாதிரி வேலை அவருக்கு மனம் ஒவ்வவில்லை. இருந்தாலும் அவங்க 2 பேருடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் அந்த ரோட்ல அவர் போயிட்டு வரும்போது ரொம்ப பேர் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப பேர், நூற்றுக்கணக்கான பேர் அங்கே உள்ளே போயிட்டு வருவாங்க. அப்போது அவர் நினைத்து பார்த்துருக்கிறார், இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு வேலை கிடைத்தால் எப்படி இருக்கும் நினைத்து பார்த்துருக்காரு. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அதே இடத்துல அவருக்கு அங்கே வேலை கிடைத்திருக்கின்றது. அவருடைய வேலையை மிக சின்சியராக ரொம்ப சிறப்பாக வேலை செய்தார். அங்கே மேலே இருக்கக்கூடிய அதிகார அத்துணை பேரிடத்திலே இவருக்கு ஒரு நல்ல இவருடைய செய்யக்கூடிய வேலையின் காரணமாக நல்ல ஒரு மதிப்பு ஏற்பட்டது. அந்த பணம் கூட அவருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆகவே அடிஷனலாக தன்னுடைய குடும்ப தொழிலாக இருக்கக்கூடிய நெசவு தொழிலை செய்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட தறி வாங்கி கொண்டு காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிலிருந்து 8 மணி வரை தறி நெய்து விட்டு அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போயிட்டு சாயந்தரம் திரும்ப 5 மணி வரை, இரவு 8 மணி வரை திரும்ப நெசவு தொழில் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். பிற்காலத்தில் சொன்னார், அதாவது என்னுடைய உழைப்பை கொண்டே என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணார்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் அப்படித்தான் இருந்திருக்கின்றார். அது அவருடைய இதில் இயற்கையாகவே இருந்திருக்குது. நீங்க பாருங்க, அந்த வயதுல ஒரு 20-21 வயதுல
காலையில எழுந்து தறி நெய்துட்டு நீங்க அந்த காலத்துல வந்து அந்த தறி நெய்யறதுக்கு நடந்து தான் போகணும். குறிப்பிட்ட தூரம் நடந்து போயிட்டு அதை முடிச்சிட்டு வந்து, அப்ப நடந்து போகணும்னா சீக்கிரமா எழுந்திருக்கணும். நடந்து போயிட்டு தறி வேலையை பார்த்துட்டு திரும்ப ஆபீஸ் போயிட்டு திரும்ப 5 மணிக்கு திரும்ப நடந்து போயிட்டு வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு துன்பமான உணர்வு இருக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி துன்பப்பட்டாலும் கூட அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஏக்கம், அந்த இறைநிலையை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிற ஏக்கம் வந்து இருக்கிறது. அதாவது எனது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பார்த்தவங்களுக்கு தெரிந்திருக்கும். எப்படின்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு மகானாக அறிவிலை முழுமை பெற்ற ஞானியாக இருந்தாலும் சரி, பிற்காலத்திலே உலகம் முழுவதும் புகழ் பெற்றவராக இருந்தாலும் சரி, எடுத்தெடுப்புல இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கை வழக்கத்தை படித்து பார்த்தா எப்படி அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுமோ அதே போன்று எனக்கு ஏற்பட்டது. அதே போல எந்த சாதாரண மனிதனுக்கு என்னமான மன வருத்தங்கள் ஏற்படுமோ, மன தொய்வு ஏற்படுமோ அதே போன்று எனக்கும் ஏற்பட்டது. ஆனா அந்த மன தொய்வை நான் வந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம அதை எப்படி அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியிலே வருவது என்று மனதை தேற்றிக் கொண்டு திரும்ப திரும்ப ஒரு சிறந்த செயலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த கர்ம வினையை பற்றியோ இல்லை எந்த மாதிரி பற்றியோ அதை பற்றியே கவலைப்படாம வாழ்க்கையில முன்னேறணும், அறிவிலே முழுமை பெறணும்னா அதற்கு உண்டான செயலை வந்து செய்துகிட்டே இருக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் தேவையில்லை, கடவுளை கூட கேட்க தேவையில்லை. ஏனென்றால் வேதாத்திரி மகரிஷி அவரிடத்துல எனக்கு ரொம்ப பிடித்தது என்றால் இந்த செயல் விளைவு தத்துவம். நாம வந்து சரியான முறையில் ஒரு செயல் செய்தோம் என்றால் அதற்கு உண்டான விளைவை மறுக்கவோ மறைக்கவோ மாற்றவோ முடியாது. இதுதான் அவருடைய பேசிக். அதை தான் அவர் வந்து செய்துக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு தனி மனித உழைப்பின் காரணமாக தான் இந்த அளவுக்கு இப்போ அந்த தனி மனிதரின் காரணமாக இப்போது உலகம் முழுவதும் கோடானு கோடி பேர் வந்து அமைதியிலே திளைத்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த தனி மனிதர் தான் காரணம். ஆனா எப்போதுமே அது தான் தான் காரணங்கிறது அந்த எண்ணம் கூட அவருக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஞான நிலையிலே இயல்பாகவே அவர்களுக்கு உண்டான அந்த உரித்தான அந்த தன்முனைப்போ அப்படிங்கிற எதுவுமே இல்லாம இயற்கையோடு இயற்கையா மாறின காரணத்தால அவ்வப்போது இயற்கை எந்த மாதிரி உணர்வை கொடுக்கின்றதோ அந்த மாதிரி உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த காரணத்தினால்தான். அப்ப யார் வேண்டுமானாலும் சரியான முறையில ஒருமையான நிலையிலே இருந்து எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி அதை எதிர்கொண்டு அறிவை கொண்டு அந்த துன்பத்தை எப்படி போக்கிக் கொள்வது, இன்னும் எந்த மாதிரி செயல் செய்த நமக்கு நன்மை கிடைக்கும், எப்படி தன்னுடைய உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறதா அந்த மாதிரி கிடைக்கும். இப்ப யாரா இருந்தாலும் அது முடியும். இப்ப வேதாத்திரி மகரிஷிக்கு மட்டும் இல்லை, எந்த ஞானிக்கு மட்டும் இல்லை, யாரு ஒரு முடிவு எடுத்து அறிவை கொண்டு சரியான முறையில் புரிந்து கொண்டார்களோ அதை பொறுத்து கிடைக்கும். எல்லாமே செயல்வழி தத்துவம் தான், வேற எதிர்பார்க்க தேவையில்லை, எதுவுமே நம்ம வந்து செய்ய தேவையில்லை. அதாவது செயல் 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 அந்த அந்த நிலையில தான் இருக்கணும். நீங்க வந்து வேண்டுதல் கூட தேவையில்லைங்கிறாரு. எப்படி பாருங்க. ஏன்னா செயலுடைய விளைவாக, அதாவது செயலுக்கு ஒரு ஆள் இருந்து கொண்டு விளைவு கொடுப்பது கிடையாது. அந்த செயல் செய்து முடித்தவுடனே அதனுடைய விளைவிலே தொக்கி நிற்கக்கூடியது இறைநிலை என்று அந்த அளவுக்கு இறைநிலையை தெளிவாக, அப்ப வேற எந்த விதமான ஷார்ட்கட்லாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட்கட்டே கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியின் காரணமாக அப்போ உயிர்னா என்ன, விண் என்றால் என்ன, எப்படி சுழன்று கொண்டிருக்கின்றது, அந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காலத்துல யூடியூப்லாம் போனால் எக்கச்சக்கமா கிடைக்குது. எவ்வளோ பெரிய மகான்கள் உலகம் முழுந்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இதுமே வந்து யூடியூப்ல இருக்குதுங்க. உண்மையாவே தேடுதல் இருந்தால் அங்கே நீங்க போனீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்து கட்டத்துல
அவருக்கு எதுவுமே கிடையாது. சுயமாகவே ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து பகல் முழுவதும் வந்து வறுமையை போக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கடுமையான உடல் உழைப்பு, இரவு முழுவதுமே விழித்திருந்து அந்த ஆராய்ச்சி. அப்ப அவருக்கு வந்து தெளிவாக புரிகின்றது. ஒரு இதுல குறிப்பிட்டிருப்பார், இந்த பஞ்சபூத தத்துவ பூங்காவிலே 10 ஆண்டு காலம் கழித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பஞ்சபூதங்கள்னா என்ன, அது எப்படி வந்திருக்கிறது, இதுக்கு மூலம் என்ன, விண்ணுங்கிறது என்ன, விண்ணுக்கு மூலம் எது, எப்படி வந்து இதுக்கு முன்னால் அந்த சுத்தவெளி எப்படி இருந்தது, அதுவே எப்படி உருப்பெற்று மாற்றம் பெற்றிருக்கின்றது, எப்படி அந்த சுத்தவெளி தான் இங்கே அறிவாக இருக்கின்றது, நாமே தான் மெய்ப்பொருளாக இருக்கின்றோம் அப்படிங்கிற விளக்கெல்லாம் நம்முடைய அவருடைய அறிவுக்கு தெல்ல தெளிவாக கிடைக்க துவங்கிவிட்டது. இது வந்து படித்து இப்போ இவருடைய புத்தகத்தெல்லாம் படித்தோன்னா, ஓகே இந்த மாதிரி இருக்கு, சுத்தவெளி அசைந்து இருக்கின்றது, இந்த மாதிரி மாற்றம் பெற்றிருக்கின்றது, பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ இது மாதிரி நடந்திருக்குன்னு நமக்கு வந்து அறிவுக்கு நாம் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவர் எப்படி எந்த புத்தகத்தையும் படிக்காம தானாக உள்நோக்கி சென்று அதே ஆராய்ச்சியிலே சிந்தனையிலே அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கும்போது அவர் கிடைத்திருக்கின்றது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்ல, தெரிந்து விட்டது அப்படின்னா அதையும் நம்முடைய அறிவுக்கு அதாவது முழுமையாக படித்ததை வந்து அவர் சொல்றாங்க அப்படின்னு வந்து நம்பாம நாமே அந்த நிலைக்கு சென்று நாம பார்க்கும்போது அவர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணாரோ, எந்த மாதிரி உணர்வு பெற்றாரோ, எந்த அறிவு தெளிவு கிடைத்ததோ அதே நிலை அறிவுடைய தெளிவுக்கு நாம் போனோம். அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த புலன் வழியே மனம் வந்து செல்லாம அறிவினுடைய தெளிவு நிலையிலே இருந்தோம் என்றால் யாருக்கெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறப்ப நாமே இறைநிலையாக இருக்கிறோம் அப்படிங்கிற இருக்கும்போது அந்த இயற்கை அத்துணையுமே நமக்கு வழங்க ஆரம்பித்தோம். அப்ப பார்க்குறாரு, இந்த மாதிரி நாள்தோறும் போய் நடந்து போயிட்டு ரொம்ப துன்பமாக இருக்கின்றது, இந்த தறியை கொண்டு நெசவு தொழிலை கொண்டு நிச்சயமாக வறுமையை போக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து கிருஷ்ணாராவ் அப்படிங்கிற ஒருவருடைய பெரியவருடைய பழக்கம் வந்து கிடைக்கின்றது. ரோட்ல நடந்துட்டு போகும்போது அவர் வந்து அந்த கிருஷ்ணாராவ் அப்படிங்கிற அவருடைய குரு, அவர் மற்றவர்களுக்கு ஒரு தத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவர் கூர்ந்து ரோட்டு ஓரமா இருந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்க்கறத பார்த்துட்டு அவரு கூப்பிடுறாரு, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. நீ யாரு, என்ன செய்யறேன்னு கேட்டிருக்காரு. இது மாதிரி இவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கூடுவாஞ்சேரி இப்போதைக்கு இந்த மாமா வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய நிலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவர் வந்து சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இந்த மருத்துவம்லாம் அவருக்கு தெரியும். இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு அதையெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவரு வேதாத்திரி மகரிஷி வந்து ரொம்ப சிறப்பாக கத்துக்கிறாங்க. அது எக்ஸாமும் எழுதுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முறையாக படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகும். ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்தில் அத்துணையுமே அவர் வந்து படித்துட்டு எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு சித்த வைத்தியராக வந்து அவர் பட்டமே பெற்று இருக்கின்றார். அதன் காரணமாக வறுமையை போக்கணுங்கிறதுக்காக வந்து அதாவது இந்த பற்பொடி இன்னும் சில மாத்திரைகள் வந்து இந்த சித்த வைத்தியத்தை தனக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவரே தயாரித்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் மற்றவங்களுக்கு கொடுத்து அதுவும் விற்பனை செய்ய துவங்கிவிட்டார். பாருங்க, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நடந்து போக வேண்டியதா இருக்கு. ஒரு தனி மனிதன் தறி நெய்யறது ரொம்ப கடினமானது. இதுலேயே வந்து உடல் சோறு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த வேலையை வந்து செய்து அதுலேயும் வந்து லாபம் கிடைத்தது. அதையும் அவர் செய்தார். அந்த காலகட்டத்தில் அந்த சிகாமணி பற்பொடிங்கிறது ரொம்ப எல்லா இடத்துலையும் விரும்பி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரியத்தை எடுத்தார் அப்படின்னா, ஒரு அப்படியே ஒன்று எடுத்த அந்த அறிவு தெளிவு இருக்கும்போது அவருக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா சரியான முறையில் முழு கவனத்தோடு திரும்பவும் நான் சொல்கிறேன், யாருக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. கடவுள்கிட்ட கூட எதிர்பார்க்க கூடாது.
நீங்க பிரார்த்தனை வைக்கணும் வச்சுக்கலாம். ஒரு மனதுக்கு ஒரு ஒரு மன ஒரு ஒரு சாந்திக்காக அது வச்சுக்கலாம். ஆனா அதையே நம்பி இருக்க கூடாது. எல்லாமே நாம செய்து தான் பெறணும். செய்யாம எதுவுமே கிடையாது. முழுமையாக நாம செயல் செய்து அதுக்கு உண்டான விளைவை அனுபவிக்கும் போது அது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம். ஏதாவது இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னா அதுல கூட ஒரு நிறைவு இருக்காது. நாமே உழைப்பு கொடுத்து நாமே நேரடியாக அந்த விளைவை நாம் அனுபவித்தோம் என்றால் அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுதான் வேதாத்திரி மகரிஷியுடைய பேசிக்கே வந்து அதுதான். அப்ப அந்த மாதிரி செய்தார். அஹ் அதுக்கு பிறகு அந்த போஸ்ட் அந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் அந்த ஃபைல்லாம் வந்து தயார் பண்ணணும். சில இதெல்லாம் வந்து பைண்டிங் பண்ணணும். இதுக்கு இவரே போயிட்டு எப்படி ஃபைல் தயார் பண்ணுறது, எப்படி பைண்டிங் கற்றுன்னு இவரே போய் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஃபைல் தயார் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு திரும்ப அவர் அது வந்து அதிலிருந்து அவருக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சது. பாருங்க, ஒன்று மட்டும் இல்லாம பல இதை செய்து அந்த வறுமையை போக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள் தானா நடக்கும். இதுதான் என் தலையெழுத்து, இனிமே வந்து கிடையாது, இப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சோர்ந்து விடாம இருக்கக்கூடிய காரணத்துல தான் அவர் மென்மேலும் வந்து வளர்ந்தார். அவருக்கு வயது 22 ஆகியது. அவங்களுக்கு வந்து திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு முயற்சி வந்து செய்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே வேதாத்திரி மகரிஷி அவங்க தந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அவருக்கு மாலையில் தான் செய்தி கிடைக்கின்றது. அடுத்த நாள் காலையில் போகும்போது அவர் இறந்துறாரு. அவருடைய இழப்பு அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரொம்ப கதறி அழுகிறார். அப்பதான் ஏத்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அவரு கூப்பிட்டு வேதாத்திரி மகரிஷிக்கு ஆறுதல் கூறுறாரு. எனக்கு 2 பையனுங்க, நீயும் ஒன்று 3வது பையனா இருந்துக்கோ அப்படின்னு அவருக்கு ஆறுதல் கூறி அவருக்கு என்னென்ன அறிவுரை சொல்ல வேண்டுமோ அதை அப்படியே கேட்கிறார். மகரிஷியுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, அவங்க மேல ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வணக்க பாடல்ல இருக்கும். திருவள்ளுவர், வள்ளலார், திருமூலர் இவங்க மேல ஒரு மதிப்பு வைத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அவர்களை வணங்கி அவரோட உயிர் கலப்பு பெற்ற காரணத்தினாலதான் இவரு ஆன்மீகத்துறையிலே பெரிய ஒரு அளவிலே ஆன்மீகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது. அதன் காரணமாதான் இவருடைய சகோதரியுடைய மகள் தான் வந்து அவங்க அன்னை லோகாம்பாள் அவர்கள். சிறு வயதிலே அவர்களை பார்த்து பழகிற காரணத்தினாலே தன்னுடைய அக்காள் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த காலத்துல லவ் மேரேஜ் தான் அது இருந்திருக்குது. ஆனா அவங்க மாமா அவங்க என்ன சொல்றாரு, இதை விட நல்ல செல்வந்தருக்கு தான் தன்னுடைய மகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவர் எண்ணம் வந்து ஏற்பட்டது. ஏன்னா அவர் வந்து நல்ல செல்வந்தர். அதன் காரணமாக செல்வந்தர் கொடுக்க வேண்டிய எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே அதற்கு வந்து அவருக்கு மனது வரல. ஆகவே அந்த காலகட்டத்தில் அந்த திருமண பேச்சு அப்படியே நிறைவு பெற்று விட்டது. இவர் தந்தை இறந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த எய்த்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவர் அவர் முயற்சி செய்து திரும்பவும் அவங்க மாமாவோட பேசி சம்மதித்து அப்புறமே திருமணம் நடைபெற்றது. அப்ப அதாவது இவர் எந்த மாதிரி நிலையில் இருக்கிறாரோ இதற்கு ஒத்தும் உதவி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை. அப்ப அவர் எந்த மாதிரி விரும்பினாரோ அவங்களே வந்து வாழ்க்கை துணையா வந்து விட்டார். ஆகவே அது ரொம்ப மிக 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 மகிழ்ச்சியை அவர் வந்து ஃபீல் பண்ணாரு. அவங்க சென்னைக்கே வந்துட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை, அந்த ஃபைல் தயார் பண்ணுறது, மருந்து விற்பனை செய்வது, அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வருவதற்கு முன்பாக கூடுவாஞ்சியிலிருந்து இங்கே நாள்தோறும் பால் வாங்கிட்டு வந்து இவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அந்த டீ கடையில் வந்து கொடுத்து அது ஒரு வருமானம். இவர் பல்வேறு இதில் வந்து முயற்சி செய்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னா அவர் தான் சொல்ல முடியும்.
எந்த வேலையா இருந்தாலும் சரி நுணுக்கமாக கற்றுக்கொண்டு அதை தீவிரமாக வேலை பார்ப்பது. அப்ப சென்னையில இருப்பது மிக கடினமாகிவிட்டது. ஆகவே திரும்ப வந்து கூடுவாஞ்சேரிக்கு போறாங்க. கூடுவாஞ்சேரியில வந்து இவர் வந்து பாஸ் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து பாஸ் வாங்கிட்டு நாள்தோறும் வந்துட்டு போவாரு. அப்ப வறுமையை போக்க வேண்டுங்கிறதுல வந்து ஒரு எண்ணம். வறுமையை போக்க வேண்டும் அப்படிங்கிறதும் விட அந்த உள்ள இருந்து, அதாவது அந்த இறைநிலை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற ஏக்கத்தின் காரணமாக ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு ஒரு 10 வருட திருமணமாகி இப்ப 22, 23 திருமணம் ஆனதா ஒரு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. அவருக்கு வந்து குழந்தை இல்லை. இவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா வந்து அந்த காலகட்டத்துல அந்த குழந்தை என்பது மிக முக்கியமானது. சமுதாயத்துல வேற மாதிரிலாம் பேசுவாங்க. அதற்கு வந்து அன்னை லோகாம்பாள் அவர்களுக்கு ரொம்ப மனது துன்பமாக இருந்தது. அதனால வந்து மகரிஷி அவங்க நீங்க வந்து கண்டிப்பாக 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துறாங்க. மகரிஷி அவர்களுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. சிந்தையில் கூட வேற பெண்ணை நினைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறார். காலையில் எழுந்த உடனே கண்ணை விழித்தோன்னு ஒரு பாட்டு பாடுவாராம். 2 பெண்களை வந்து திருமணம் செய்து கொண்டா கூட நிம்மதி என்பது இருக்காது அப்படின்னு வந்து பாடுவாராம். எடுத்தபடி காலையில் எழுந்தவுடனே இந்த ஒரு பாட்டை பாடிடுவாராம். அவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. 2வது திருமணத்துக்கு மிகவும் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் மாலையிலே ஒரு காவேரி என்று ஒரு மாத இதழ் இருக்கின்றது. அதை வந்து மகேஷ கொடுக்குறாங்க. அதிலே வந்து ஒரு சிறுகதை சிறுகதை வந்து படிக்க சொல்றாங்க. அந்த சிறுகதையுடைய சுருக்கம் என்னவென்றால், கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. இதே போன்று அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனை வந்து 2வது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துறாங்க. அவரு வந்து வேதாத்திரி மகரிஷி போலவே அவரு வந்து கண்டிப்பா மாட்டேன்னு வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி நீங்க வந்து நான் இறந்து விட்டா நீங்க 2வது திருமணம் செய்து கொள்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கதையில அது வருது. அதுக்கு அவர் சொல்றாரு, அது மாதிரிலாம் முடியாது. இதெல்லாம் நீ மனதில் பெரிதா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிறாரு. அவர் ஈனிமை வந்து பார்க்குறாரு. பார்த்தா மனைவியை காணவில்லை. எங்கே தேடினாலும் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த ஆற்றோரத்தில் அவங்களுடைய பிணம் வந்து கிடைக்கின்றது. இதுதான் இந்த எழுத்தாளர் கொடுத்த கதை. இந்த கதையை மகேஷை கொடுத்து படிக்க சொல்றாங்க. இவரை படித்துட்டு அப்படி திகைத்து என்ன பண்றதுன்னு வந்து தெரியல. அந்த எழுத்தாளருடைய நோக்கம் என்னன்னா, இது போன்று அந்த காலகட்டத்தில், இந்த காலத்துல எல்லாம் பெருசா அவர் யாரும் நினைச்சுக்கிறதில்ல. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னா ரொம்ப பேர் வந்து பெண்களை தவறாக பேசக்கூடியது, மனம் நோகும்படி பேசுற காரணத்தினால மன துயரம் ஏற்பட்டது. அந்த சமுதாயம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சமுதாயத்துல ஒரு கருத்து சொல்லுவதற்காக இந்த கதை எழுதப்பட்டது. ஆனா அன்னை லோகாம்பாள் அவர்கள் தன்னுடைய வசதிக்காக இதை வந்து பயன்படுத்திக் கொண்டார்கள். வேதாத்திரி மகரிஷி அவங்களே குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த கதையை வந்து அந்த கதை எழுத்தாளர் இந்த மாதிரி முடித்தார். இதற்கு பதிலா வேற மாதிரி முடித்திருந்தாருன்னா அது வேற மாதிரி ஆயிருக்கும். என்னவென்றால், அதுபோல அவர் இறந்துட்டாங்க. பார்த்தா இறந்ததுக்கு பிறகு கூட அவர் வந்து 2வது திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா அவர் காசியில சாமியார் இருக்காருன்னு கேள்விப்பட்டாங்க. அப்படின்னு இந்த கதையை அவர் இந்த மாதிரி எழுதியிருந்தாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில வேற மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஆனா அவர் வந்து அப்படியே இறந்ததுல வந்து முடிச்சதுனால தான் இப்ப எனக்கு சிக்கல் ஏற்பட்டு விடுது அப்படின்னு சொல்றாரு. ஆக எவ்வளவோ வற்புறுத்தியும், அதாவது தெளிவாக அறிவு இருந்தும் நிச்சயமாக 2 2 பெண்களோடு வாழ்க்கை நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. இப்போது கூட அதாவது கணவன் மனைவியரிடத்திலே, அதாவது இப்போது ஒன்று நினைவுக்கு வருகின்றது.
எங்களுக்கு திருமணமானது 1997 ஆகஸ்ட் 29 கரூர் அருவி திருக்கோயிலில் தான் எங்கள் திருமணம் நடைபெற்றது. நாங்கள் அப்பயே முடிவு பண்ணிவிட்டோம். அடுத்த நாள் வந்து மனைவி நல வேட்பு நாள் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. நாங்கள் என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய வேன் ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 ஜோடி கணவன் மனைவியாக நாங்கள் வந்து அந்த இதுக்கு அட்டன் போய் பண்ணோம். அப்போ வந்து முன்வரிசையிலே நாங்கள் அமர வைக்கப்பட்டோம். அப்போ வந்து மைக்கிலே அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மனைவி நல வேட்பு நாளுக்கு அதாவது அதாவது இளமையான, அதாவது புதிதாக திருமணம் நடைபெற்றவங்கன்னு சொல்லி எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நாங்கள் மகரிஷி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோம் அந்த மேடையிலே. அப்போது மகரிஷி அவங்க பொறுமையாக அந்த ஒரு கவிதையை வந்து சொன்னாங்க. எங்க இருவருக்கும் எந்த காலத்திலையும் இருவரும் ஒருவருக்கொருவர் மற்றவருடைய உள்ளத்தை கூர்ந்து உணர்ந்து அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றால் போல் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த கவிதை ஒரு முறை சொல்லி எங்களுக்கு வந்து அட்வைஸ் பாருங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, அவர் இருந்த அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதுக்கு பிறகு அப்ப எப்படி நடந்துக்கணும், ஒருத்தருடைய மனம் இன்னொரு மனம் வந்து நோகாம எப்படி வந்து இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஃபேவரட்டா ஏதாவது நடந்துட்டா இன்னொருத்தருக்கு மனம் புண்படும். அப்ப 2 பேருடைய மனநிலையும் கூர்ந்து உணர்ந்து 2 பேருமே வேற அதாவது வேற மாதிரி உணர்வு ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்து கொண்டு தன்னுடைய செயலை செய்ய வேண்டும். இருந்த காரணத்துல தான் அந்த மாதிரி பிறருடைய மனதை கூர்ந்துணர்ந்து, அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணைவருடைய உள்ளத்தை ஊடுருவி, இதை கூட அவங்க வந்து ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடல் அப்படின்னா ஊடுருவல். அதாவது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்றால் பேசாம இருக்கிறது, ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு பேசாம இருக்குன்னா அதுக்கு பேர் அப்படி அல்ல. அந்த நேரத்திலே மௌனத்திலே இருந்து எப்படி தன்னிடத்திலே என்ன வந்து தவறு இருக்கின்றது, யார் மேல உண்மையா தவறு, தன்னுடைய தவறு என்றால் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், மற்றவருடைய தவறு என்றால் அதை அப்படியே முழுமையாக மனதிலே எதுவுமே வைத்துக் கொள்ளாமல் அப்படியே மன்னித்து விட வேண்டுங்கிறதான் குடும்ப அமைதிக்கு அவர் வந்து சொல்லக்கூடியது. அப்ப அந்த மாதிரி அது நடக்கும்போது தான் தெரியுது, சிறிது காலகட்டத்திலே தெரிந்து விட்டது எவ்வளவு பெரிய சிக்கல்னு. அப்ப அறிவினுடைய தெளிவு இருந்தால் கூட விதியின் காரணமாக வேற வழியே கிடையாது. அதையும் எதிர்கொண்டார். அதாவது என்ன சொல்லுவாங்க மகரிஷி, 3 பேருடைய உள்ளமும் எப்படி அப்படின்னா, ஒரு சிலை வார்க்கணும்னா ஒரு அச்சு எடுத்துப்பாங்க. அந்த அச்சு தான். அதை வச்சுட்டு எத்தனை சிலை எடுத்தாலும் அதே மாதிரியா அந்த சிலை இருக்கும். அதே போன்றுதான் இந்த எங்களுடைய 3 பேருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அத்துணையுமே ஒரே வார்ப்பை எடுத்த சிலை போல இருக்கும். என்னதான் சொன்னாலும் 3 பேரும் ஒரே ஒரு உணர்வோடு எண்ணத்தோடு இருந்தால் கூட, அதாவது தாங்கன்னா துயரங்களும் துயர நிகழ்ச்சிகளும் நடந்ததுண்டு. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இரும்போக்க என்னுடைய இதயமே கலங்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்ததுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை அந்த மாதிரி பாடத்தை கொடுத்திருக்கின்றது. அதன் காரணமாக தான் அந்த எப்படி வந்து குடும்ப அமைதி வரணும், எப்படி ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்று அது எப்படி விரிவு பெற வேண்டும் அப்படின்னு அவருக்கு துல்லியமாக தெரிந்த காரணமே அதனாலதான். அப்ப மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த தாங்க முடியாத ஏக்கம் என்பது, இந்த உலக அமைதிக்கு உலக சமாதானங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா 1952 உலக சமாதானங்கிற புத்தகத்தை எழுதி முடித்து விட்டார். அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய மகன் பரஞ்சோதி மகனுடைய தொடர்பு வந்து கிடைத்தது. ஏற்கனவே இந்த தியான முறையெல்லாம் அவர் வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக அவர்கிட்ட போய் இதே நாங்கள் கற்றுக்கிட்டார். இருந்தாலும் அவரிடத்திலே மிக சிறப்பாக இருக்கக்கூடியது அந்த சாந்தி யோகம், அதையும் முழுமையாக கற்றுக்கொண்டார்.
அவரை பற்றி நாம் தெளிவாக உணர வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை படித்தோ இதை கேட்டோ எதுவுமே நாம் இதை முடிவு செய்ய இயலாது. அவரோடு உயிர் கலப்பு பெற்றால் மட்டுமே அதை செய்ய முடியும். அவரோடு உயிர் கலந்து உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு உயிர் கலப்பு பெற்று அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அது நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைய நிகழ்வு இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். வார்த்தையால விவரிக்க முடியாது. யாருக்கு புரியுமோ அவர்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் செய்துட்டு நிறைவு செய்து கொள்றேன். ஒரு பெரிய ஒரு கும்மிருட்டு, ஒரு அமாவாசை இருட்டு. அது ஒரு கிராமம், தெருவிளக்கு எதுவுமே கிடையாது, கும்மிருட்டா இருக்கின்றது. ஏத்த மாதிரி வரக்கூடிய நபர் கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கும்மிருட்டிலே 2 பேர் ரோட்ல போய் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அந்த 2 பேரும் மோதின அடுத்த வினாடியிலே தெரிந்து கொள்கிறார்கள். என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒருவர் இன்னொருத்தரை கண்டுபிடிச்சார். ஏன் கிடையாது, 2 பேருமே திருடர்கள். 2 பேருமே திருடர்கள். ஒருத்தர் இன்னொருத்தர் திருடன் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுதான் பெரிய விஷயம். எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? திருடன்னு ஆச்சரியம்தான். திருடனே கண்டுபிடிக்கிற மாதிரி உண்மையாகவே ஞானம் பெறணுங்கிற உண்மையான ஏக்கத்தோடு வேற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே ஒரு தன்னை அறியாம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு நீர்மூத்த நெருப்பு மாதிரி அந்த ஏக்கம் ஞான தேடல் இருந்ததுன்னா இவ்வளவு நேரம் தான். வேற பேச்செல்லாம் பேசவே தேவையில்லை. வேதாத்திரி மகரிஷியுடையது அப்படியே அவர்களுக்கு கிடைத்து விடும். அப்ப கிடைக்கலன்னா நம்மிடத்துல தான் தவறு. அந்த ஏக்கத்தை வளர்த்து கொள்ளணும். எப்படி யாராவது இறையை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்றால் அதை விட மிக சிறப்பாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் யாரு தெளிவாக இருக்கிறாங்களோ, யார் உலக சமாண்டு பாடுபடுகின்றார்களோ அவரை அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். நாம தேடுறத விட அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். சரியான முறையிலே அது உணர்வு இருந்தால் போதும். எப்படி இந்த அமாவாசை இருட்டு சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் தான் அடைஞ்சிடலாம். சைலண்டா மகரிஷிக்கு மிக எளிமையா இருப்பாங்க. வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. எத்தனை பேரை ஊடுருவி எந்த மாதிரி இருப்பார் அப்படின்னே சொல்ல முடியாது. அதற்கு நாம ஆளோவோம் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனி